101வது கேள்வி, பொருத்தமான விடையை தேர்ந்தெடு. அப்போ சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது என்ன இலக்கியம் அப்படிங்கறத கேக்குறாங்க. சிறுபஞ்ச மூலம் அற இலக்கியம். குடும்ப விளக்கு அப்படிங்கிறது தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம். கலித்தொகை சங்க இலக்கியம் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அப்போ சிறுபஞ்ச மூலம்ங்கிறது மருந்து சார்ந்த ஒரு அற இலக்கிய நூல். குடும்ப விளக்குங்கிறது பாரதிதாசன் எழுதிய தற்கால இலக்கிய நூல். சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் எழுதிய காப்பியம் அப்படிங்கிறத பாக்குறோம். கலித்தொகை சங்க இலக்கிய நூல். இதுக்கு ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2 அப்படிங்கிறது கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. 102வது கேள்வி பாருங்க. அறம் என்னும் சொல்லிற்கு தமிழில் 8 வகையான பொருட்கள் வழங்கி வருகின்றன என்று கூறியவர் யார் அப்படிங்கறத கேக்குறாங்க. ஆப்ஷன் சி காத்தா திருநாவுக்கரசு அப்படிங்கிறவர் தான். அப்ப அறம் அப்படிங்கிறது சங்க காலத்துல கூறப்பட்ட இலக்கியங்கள் அறம் சார்ந்து எழுதப்பட்டவையா இருந்திருக்கு. அதுல நிறைய அறங்கள் பேசப்பட்டிருக்கு. கொடை என்பது ஒரு அறம். தர்மம் செய்தல் தானம் செய்தல் ஒரு அறமா பேசப்பட்டிருக்கு. விருந்தோம்பல் வீரம் கல்வி ஒழுக்கம் வாய்மை பேசுதல் இப்படி பல அறங்கள் சங்க காலத்துல கூறப்பட்டிருக்கு. இப்ப அறம் அப்படிங்கிற சொல்லுக்கு தமிழ்ல 8 வகையான பொருள் இருக்குன்னு சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா காத்தா திருநாவுக்கரசு அப்படிங்கிறவர் தான் சரியான விடை அப்படிங்கிறத பார்க்கணும். 103வது கேள்வி, தமிழ்ல சிறந்த நீதி நூலாக கருதப்படுவது எது அப்படிங்கறத கேக்குறாங்க. நீதிநெறி விளக்கம் நாலடியார் ஆத்திச்சூடி இது எல்லாமே நீதி நூலா இருந்தா கூட தலை சிறந்த தமிழில் தலையாய நீதி நூல் அப்படிங்கிறது திருக்குறள் அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் பிங்கிறது கரெக்டான ஆன்சர். நேம் டெக்ஸ்ட் which also called as scripture of agriculture வேளாண் வேதம் அப்படின்னு அழைக்கப்படுவது எது அப்படிங்கிறாங்க. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார் அப்படிங்கிறது ஆன்சர். 105வது கேள்வி, கீழ்காணும் கூற்றுகள்ல முதுமொழி காஞ்சி குறித்த செய்திகளில் ஒரு செய்தி தவறானது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு செய்தி தப்பா இருக்கு, அதை எடுத்து சொல்லுங்க அப்படிங்கறத கேக்குறாங்க. முதுமொழி என்றால் பழமொழி, காஞ்சி என்றால் நிலையாமை, இது பழமொழியின் நிலையாமையை குறிக்கிறது அப்படிங்கிறாங்க. வாழ்வியலினுடைய நிலையாமையை குறிக்கிறது. நல்லா பார்க்கணும். முதுமொழினா பழமொழி, அது கூட கரெக்ட். காஞ்சினா நிலையாமை தான். பழமொழியில இருக்கக்கூடிய நிலையாமையை இது குறிக்கல, வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிலையாமையை குறிக்கிறது. அப்ப ஆப்ஷன் ஏ அப்படிங்கறதா இதற்கு சரியான விடை. கொடுக்கப்பட்ட விஷயத்துல தவறா இருக்கிறது என்னன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் 2 எதனை குறிக்கிறது அப்படிங்கறத கேக்குறாங்க. நாள் அப்படிங்கிறது நாலடியாரை குறிக்கிறது. 4 சரியா நாலடியார் அப்படின்னு. 2 அப்படிங்கிறது திருக்குறளை குறிக்கிறது. 107வது கேள்வி, முல்லை கடவுளோடு பொறுத்து சொல்றாங்க. நிலங்கள் திணைகள் மற்றும் அது சார்ந்த கடவுள் வழிபாடு என்ன அப்படிங்கறதான் கேள்வியா இருக்கு. முல்லை என்பது மாயோன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாலை கடவுளாக வணங்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. முல்லைனா மாயோன் அப்படிங்கறதுதான். மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த நிலமும், அங்க கடவுளா இருக்கக்கூடியவங்க வேந்தன் அப்படிங்கிறத பார்க்கிறோம். வேந்தன் ஓகேவா. நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், அங்கு வருணன் அப்படிங்கிறது தான் தெய்வம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். வருணன். பாலை பொறுத்தளவுல மணலும் மணல் சார்ந்த இடமும், அதனால கொற்றவை அப்படிங்கிறவங்க தான் அங்க தெய்வமா இருக்காங்க. ஆப்ஷன் பி சரியான விடை. 3, 4, 1, 2. முல்லைனா மாயூன் திருமால், மருதம் அப்படிங்கிறது வேந்தன் அல்லது இந்திரன் அப்படிங்கிறத பாக்குறோம். நெய்தல் அப்படிங்கிறது வருணன், பாலை கொற்றவை. முக்கியமான இந்த திணை சார்ந்த கேள்விகள் கேட்டே இருக்காங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான், படிக்கணும். 108வது கேள்வி, இலக்கியம் இசை நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படிங்கறத கேக்குறாங்க. முதுகுரவை என்று அழைக்கப்பட்டார்கள். இலக்கியம் இயல் இசை, அதான் இயல் இசை நாடகம் முத்தமிழ்லையும் தேர்ச்சி பெற்ற பெண்கள் முதுகுரவை என்று அழைக்கப்பட்டிருக்காங்க. விரலியர் அப்படிங்கிறவங்க நடனமாடக்கூடிய பெண்கள். கணிகையர் என்பவரும் என்னதான் நடனமாடி பாடல் இயற்றக்கூடிய பெண்கள். முடின் மகளிர் என்பவங்க அரச குல பெண்களை தான் முடின் மகளிர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப முதுகுரவை அப்படிங்கிறவங்க கல்வி கேள்வியில சிறந்து விளங்கக்கூடிய பெண்மணிகள் முதுகுரவை என்று அழைக்கப்பட்டார்கள். பின்வருவனவற்றுள் எந்த இணை தவறானது என்று கண்டறிக அப்படிங்காங்க. மருதம் ஓரம் போகி, நெய்தல் அம்மூவன், குறிஞ்சி கபிலர், பாலை பெருங்கடுங்கோங்கிறது இதுல தவறா இருக்கு. ஆப்ஷன் டி. 110வது கேள்வி, சமய கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் கூற பொருள் இது வென்ற வள்ளுவன் என்ற வள்ளுவரினுடைய பெருமையை கூறியவர் யார்? கல்லாடர் பேசியிருக்கார். அப்ப சமய கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் கூற பொருள் இது வென்ற வள்ளுவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்து மதம்
இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், சமண மதம், பௌத்த மதம் அப்படின்னு ஏதாவது ஒரு மதத்தினுடைய பின்னின்றுதான் அனைத்து இலக்கியங்களும் எழுதப்பட்டிருக்கு. காப்பிய இலக்கியமா இருந்தாலும் சரி, பக்தி இலக்கியமா இருந்தாலும் சரி. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க, வள்ளுவர் அந்த மாதிரி எந்த ஒரு சமய கணக்கர் மாதிரி எழுதல. ஒரு குறிப்பிட்ட மத போதகர் மாதிரி அவர் பேசல, மதத்திற்கு சார்பாக அவர் நிக்கல. உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் பேசியது வள்ளுவம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கல்லாடர் அப்படிங்கிறத பாக்குறோம். வாணிபம் செய்வார்க்கு வாணிபம் என கூறத்தக்கதாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு எதுவென்று வள்ளுவர் கூறுகிறார். வாணிபம் செய்வார்க்கு வாணிபம் பேணி பிறவும் தமபோல் செய்யும் ஒரு குறள், ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள். பிறர் பொருளையும் தம் பொருளாக கருதுவது. என்ன நினைப்பாங்க, வாணிபம் இன்னைக்கு நடக்கக்கூடிய வாணிபம் பெரும்பாலும் கலப்படத்தை உள்ளடக்கியதா இருக்கு. அதிக பணங்களை நம்ம வாங்கிக்கணும், அந்த பணத்திற்கு தகுந்த ஒரு பொருளை கொடுக்குறாங்களான்னு கேட்டாங்கன்னா நிறைய என்ன இருக்கு, கலப்படங்கள் கலக்குறாங்க. அப்ப என்ன வள்ளுவர் சொல்றாருன்னா, ஒரு பொருளை விற்கும் பொழுது நீ அந்த பொருளை வாங்கினா எந்த அளவுக்கு சோதிச்சு தரம் பார்த்து வாங்கணும்னு ஆசைப்படுவியோ அந்த மாதிரி ஒரு பொருளை விற்கணும் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா வள்ளுவர். பிறர் பொருளையும் தம் பொருளாக கருதுவது. ஆப்ஷன் ஏ. 112. கீழே கொடுக்கப்பட்டுள்ள காலத்தில் நக்கீரர் மிக முக்கிய புலவராக எந்த சங்க காலத்தை சார்ந்தவராக கருதப்படுகிறார்? முதற் சங்கம், மூன்றாம் சங்கம், இரண்டாம் சங்கம் மற்றும் நான்காம் சங்கம் அப்படிங்கறத ஆப்ஷன்ல கொடுக்குறாங்க. அப்போ மூன்றாம் சங்கத்தை சார்ந்தவர் நக்கீரர். ஏன் சொல்றோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பெரும்பாலும் புலவர்களினுடைய பேர் கொடுத்து சங்கம் கேட்டாங்கன்னா நமக்கு சொல்ல தெரியணும். ஏன்னா சங்க இலக்கியங்கள் பெரும்பாலானவை மூன்றாம் சங்கத்தில் ஏற்றப்பட்டவை. தற்கால மதுரை, இன்றைய மதுரையில் ஏற்றப்பட்ட மூன்றாவது சங்கத்தை சார்ந்த நூல்கள் தான் பெரும்பாலான சங்க இலக்கிய நூல்கள். தொல்காப்பியம் இடைச்சங்க காலத்தை சார்ந்த சங்க இலக்கிய நூல் அப்படிங்கிறத பாக்குறோம். முதற் சங்கத்துல எழுதப்பட்ட அகத்தியம் நம்ம கைகளுக்கு என்ன இல்லை, கிடைக்காமலே போயிடுச்சு. அதனால ஆப்ஷன் இதுக்கு கரெக்டா மேட்ச் ஆகுறது பி அப்படிங்கிறத பாக்குறோம். 113. நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெறும் என்று புறநானூற்று பாடல் யாரை யார் வாழ்த்தியதாக அமைந்துள்ளது? ஔவையார் பிரைசஸ் அதியமான். ஔவை அதியமானை வாழ்த்தியது. நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெறும் அப்படின்னா என்னது, நீண்ட புகழை உடையவன் அப்படின்னு யாரை வாழ்த்துறா? ஔவை அதியமானை வாழ்த்தினார். அடுத்த கேள்வி, முல்லை நிலம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படிங்கிறத கேக்குறாங்க. முல்லை நில மக்கள் ஆநிரைகளை வளர்க்கும் தொழிலுடையவர்கள். என்ன அர்த்தம்? முல்லை நிலம் காடும் காடு சார்ந்த நிலமும், அங்க மக்களினுடைய தலையாய தொழிலாக இருந்தது ஆடு மாடுகளை மேய்த்தல். அவ்வளவுதான், ஆநிரைகளை மேய்த்தல், மாடு மேய்க்கிறதா, மாடு வளர்க்கிறதா அவங்களுடைய முக்கியமான தொழில். இந்திரனை கடவுளாக வணங்குவர் அப்படிங்கிறாங்க. இங்க மாயோன் திருமால் தான் கடவுள். அதனால இது என்னது, தவறான ஸ்டேட்மெண்ட். அப்ப இந்திரன் எங்க கடவுளா இருப்பாரு? மருத நில கடவுள் தான் இந்திரன், வேந்தன் அப்படிங்கிறத பாக்குறோம். ரைட்டா? மூன்றாவது ஆப்ஷன் முல்லை நிலம் என்பது காடும் காடு சார்ந்த நிலமும் அப்படிங்கறது கொடுக்குறாங்க. திணை வகைப்பாடு சரிதான். இப்போ 1, 3 கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் சி. இப்ப தொழில்கள் பார்க்கணும். முதல் பொருள், உரிப்பொருள் மற்றும் கருப்பொருள்கள் கரெக்டா பார்த்துட்டு போனோம். அதுல இருந்து கேள்விகள் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. அடுத்த கொஸ்டின், வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு என்ற குறளின் பொருள் என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. முறை செய்யாத மன்னன் கொடுந்தொழிலன், முறை செய்யாத மன்னன் நாட்டை இழப்பான், முறை செய்யாத மன்னன் நாட்டையும் குடிகளையும் இழப்பான். 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. எல்லாமே ஒரே மாதிரி கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுற மாதிரியே இருக்கு. 4வது ஆப்ஷன் பாருங்க, முறை செய்யாத மன்னன் வழிப்பறி செய்யும் கல்வனை போன்றவன் அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். என்ன காரணம்? வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. நல்ல ஒரு பாலை நிலம், பாலை நிலத்திற்குரிய தொழில் வழிப்பறி செய்தல் தான். இடைமறித்து என்ன பண்ணுவாங்க, வரக்கூடிய வழிப்போக்கர்களினுடைய நகைகள் ஆபரணங்கள் கைகள் இருக்கக்கூடிய பொருட்களை கொள்ளையடிப்பாங்க. இப்ப அதே மாதிரி கையில என்ன வச்சிருப்பானா, வேல் வச்சிருப்பானா. ஒரு திருடன் போகிற ஒரு இருட்டுல போயிட்டு இருக்காங்க ஒரு குடும்பமானா கையில வேல் வச்சுட்டு என்ன பண்ணுவான், வழிப்பறி செய்வான். இது கையில இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் குடு அப்படின்னு சொல்லி ஒரு கத்தியை காட்டி மிரட்டி வாங்குற மாதிரி வரியை அதிகப்படியாக விதிக்கக்கூடிய மன்னன் அந்த கல்வனுக்கு இணையாக சொல்லப்படுறான் திருக்குறள்ல. கோலோடு நின்றான் இரவு, கைகள்ல செங்கோலையோ அல்லது கொடுங்கோலையோ வைத்துக்கொண்டு நான் என்ன பண்ணிருக்கேன், செங்கோல் தாங்கிய ஒரு அரசனா இருக்கேன், அதனால உங்க கையில இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் வரியாக என்னிடம் வந்து செலுத்துங்கள்னு ஒரு மன்னன் ஆணையிடுறானா, அவனுக்கும் வழிப்பறி செய்கின்ற கல்வனுக்கும் பெரிய அளவுல வித்தியாசம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது திருக்குறள். முறை செய்யாத மன்னன் வழிப்பறி செய்யும் கல்வனை போன்றவன் அப்படிங்கிற செய்தி இருக்கான்னு கேட்டாங்கன்னா இருக்கு, திருக்குறள்ல இருக்கு. முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்து, தக்கா விளைவும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடு அப்படிங்கிறத பாக்குறோம். ரைட்டா? அடுத்து, பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கு கொள்குறும்பும் இல்லது நாடு. ரெண்டுக்கும் என்னதான் ஆன்சரு? நாடு அப்படிங்கறது ஆன்சர். ஒரு நாட்டினுடைய தன்மை எப்படி இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க.
அடுத்தது ஔவையார் தொடர்பான வினாக்கள் கேட்டுட்டே இருக்காங்க. ஔவையார் பற்றி இல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பர் கூட நம்ம டிஎன்பிஎஸ்சில பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஔவையார் தான். எதை பத்தி இப்படி பாடியிருக்காங்க? திருக்குறள் பத்தி இப்படி சொல்றாங்க. அணுனா நமக்கு தெரியும், ஒரு ஆட்டம்ங்கிறது நம்மளால பிரிக்கவே முடியும், அன்பிரேக்கபிள் அப்படிங்கிறது. பிரேக் பண்ணிட்டா என்ன பண்ணிட்டே இருக்கும், உள்ள போய்கிட்டே இருக்கிறாங்க. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல். ஒரு அணுவே கண்ணால நம்ம பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன 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 ஒரு பார்ட். அப்ப அதை உடைச்சு என்ன பண்றாங்களாம், அதுக்குள்ள 7 கடலை புகுத்துறாங்களாம். அப்ப எந்த அளவுக்கு ரொம்ப டெப்த்னஸ் இருக்கும், ரொம்ப ஆழம் இருக்கும் அப்படிங்கறத திருக்குறளுக்கு சொல்றாங்க. அந்த அளவுக்கு 2 அடி உள்ள திருக்குறள், 1.25 அடியில திருவள்ளுவர் உலகத்தையே அளந்திருக்காருன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அந்த கருத்தை சொன்னது ஔவையார். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று பாடியவர் ஔவையார் அப்படிங்கிறத பாக்குறோம். 118வது கேள்வி பாருங்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சொன்னது யார் தான்? ஔவையார் தான். கொன்றை வேந்தன்ல சொல்றாங்க, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. 119வது கேள்வி. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? கொன்றை வேந்தன். என்ன அர்த்தம்? நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுற்றம் இருக்காங்க இல்லையா, நம்மளை சுற்றி வாழக்கூடிய சுற்றத்தார், அவங்க கிட்ட நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய சர்க்கிள், நம்மளுடைய வட்டம், ரொம்ப நட்பு வட்டாரங்கள் குறைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி ரெண்டத்தையும் பார்க்கணும். எது அதிகமா இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்னு திருக்குறள்ல சொல்லியிருக்காங்களா, அதே கான்செப்ட் தான் ஔவையார் சொல்றாங்க. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்னுட்டு. 120வது கேள்வி. எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனை என்று பாடியவர் யார் அப்படிங்கிறது கேட்கிறாங்க. ஆப்ஷன் சி ஔவையார் அப்படிங்கிறது ஆன்சர். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படிப்பட்ட நிலமாக இருந்தாலும் சரி, ஆடவர்கள், அந்த நிலத்தில் வாழக்கூடிய ஆடவர்களின் தன்மையை பொறுத்தே, ஆண் மக்களினுடைய தன்மையை பொறுத்தே அந்த நிலத்தினுடைய, அந்த குடியினுடைய பெருமை உயரும் அல்லது தாழும் அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்தது நாடகம் மற்றும் நாடக ஆசிரியர் தொடர்பான வினாக்கள். இயல் இசை நாடக மன்றம் வழங்கும் விருது கலைமாமணி விருது. சினிமால இருக்கிறவங்களுக்கு, எழுத்துத்துறையில இருக்கிறவங்களுக்கு, நாடகத்துறையில இருக்கிறவங்களுக்கு, இசை கலைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது கலைமாமணி விருது அப்படிங்கிறத பார்ப்போம். 122வது கேள்வி. தமிழ் இலக்கிய சூழலில் பரீட்சா என்பது என்னங்கிறாங்க. பரீட்சானா என்ன? வேற ஒண்ணும் இல்ல, சீசு செல்லப்பாவால் தொடங்கப்பட்ட எழுத்து இலக்கிய குழு. இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க எழுத்து குழுங்கிறாங்க. எழுத்துக்கால எழுத்தாளர்கள்னே ஒருத்தவங்க உண்டு, ஒரு இதழ் தொடங்குறாங்க எழுத்துன்னுட்டு. அப்ப தமிழ் இலக்கிய சூழல பரீட்சா அப்படிங்கிறது சீசு செல்லப்பாவால் தொடங்கப்பட்ட எழுத்து இலக்கிய குழு. வாடிவாசல் அப்படிங்கிற புகழ்பெற்ற ஒரு படைப்பை கொடுத்தவர் சீசு செல்லப்பா. 123. பட்டியல் ஒண்ணுல இருக்கக்கூடிய நூல்களை பட்டியல் 2 உள்ள நூலாசிரியர்களோட பொறுத்து சொல்லியிருக்காங்க. நார்மலா கேட்கக்கூடிய கேள்விதான். உலகம் சுற்றும் தமிழன் அப்படின்னு எழுதினது யாருன்னா ஆப்ஷன் 4. ரைட்டா? ஏ கருப்பன் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. ஞான ரதம் அப்படின்னு எழுதினது தேசிய கவி. தண்ணீர் தண்ணீர் என்பது சுவாமிநாதன். என் கதை வே ராமலிங்கம். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனாரினுடைய சுயசரிதை தான் என் கதை அப்படின்னு அழைக்கப்படுது. ஞானரதம் தேசிய கவினா யாரு? பாரதியார். பாரதியார் எழுதினதான் ஞானரதம். நிறைய புனைப்பெயர்கள்ல பாரதியார் அழைக்கப்படுறார். தேசிய கவி, மகாகவி, விடுதலை கவி, இப்படி நிறைய பேர் அவருக்கு இருக்கு. அறம்பாட வந்த அறிஞர், புதிய மரம்பாட வந்த மறவர், சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, இப்படிலாம் நிறைய புனைப்பெயர்களை அவருக்கு கொடுக்குறோம். ஷெல்லிதாசன், சக்திதாசன், காளிதாசன், இப்படிலாம் என்ன பண்ற, அவருக்கு அவரே வச்சுக்கிட்ட புனைப்பெயர்கள் நிறைய. ஞானரதம்னா பாரதியார்னு கேட்கலாம், அல்லது அவருடைய புனைப்பெயர்கள் ஏதாவது ஒண்ணு கொடுத்து கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்றதுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கணும். 124வது கேள்வி பாருங்க. தமிழ்தாய் வாழ்த்தாக இசைக்கப்பெறும் நீராறும் கடலுடுத்த என்ற தமிழ் தெய்வ வணக்க பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை நாடக நூலின் பெயர் என்ன? மனோன்மணியம் அப்படிங்கிற கவிதை நாடக நூல் தான் அது. நாடகம் தான், ஆனா கவிதை பாங்கில் எழுதப்பட்டது. யார் எழுதியிருக்கா? மனோன்மணியம் பே சுந்தரம் பிள்ளை, சுந்தரனார் எழுதியிருக்கார். இப்ப மனோன்மணியம்னு அவர் எழுதிய நாடக ஒரு கவிதை நூலோடு இணைத்து அவருடைய பெயரும் அழைக்கப்படுகிறது. அவர் பெயர்ல ஒரு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல செயல்பட்டு வருது. சிறப்பு. 125வது கேள்வி. நாடக பேராசிரியர் சம்பந்த முதலியாரின் சபாபதி அப்படிங்கிற நாடகம் என்னது அப்படின்னா மிகச்சிறந்த நகைச்சுவை நாடகம் அப்படிங்கிறத பாக்குறோம். என்னதான், ஒரு காமிக் டிராமா அப்படிங்கிறது தான் ஆன்சர். 126 பாருங்க. நாடகம் பற்றிய செய்திகளில் மிகச்சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். நடிப்பதற்கு மட்டுமே உரியது நாடகம் அப்படியானா கிடையாது. நடிப்பு, இசை மற்றும் இயல் மூன்றுக்குமே முக்கிய பங்கு உரியது துறை எதுன்னு கேட்டாங்கன்னா நாடகத்துறை தான். அப்ப நடிப்புக்கு மட்டும் உரியது நாடகம் இல்லை. இடையில இசை வரும், பாடல் பாடக்கூடிய கலைஞர்கள் பாடுவாங்க, பக்கவாத்தியம் வாசிக்க நிறைய என்ன பண்ணுவாங்க, கருவிகள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளே பண்ணுவாங்க.
படிப்பதற்கு மட்டுமே உரியது நாடகம், பார்ப்பதற்கு மட்டுமே உரியது நாடகம்னா கிடையாது. படிக்கலாம், பார்க்கலாம், கேட்கவும் செய்யலாம். 3 செயல்களுக்கும் அங்க இடம் இருக்கு. நடிப்பதற்கு மட்டுமே உரியது நாடகம், படிப்பதற்கு மட்டுமே உரிய நாடகம், நடிப்பதற்கு மற்றும் படிப்பதற்கும் உரிய நாடகம் என நாடகத்தை 3 வகையாக எம் வரதராசனார் வகைப்படுத்துகிறார். ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தூக்கி அப்படியே வைக்கிறாங்க. எம் வரதராசன் என்ன பண்ணிருக்காரு, கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காரு. முக்கியமான பாயிண்டா தான் கரெக்டான ஆன்சர். 127 கூத்துப்பட்டறை நாடக இயக்கத்தை உருவாக்கியவர் நான் முத்துசாமி. இவர்தான் தெருக்கூத்து அப்படிங்கிற கலையை செவ்வியல் கலையாக மாற்ற அரும்பாடுபட்டவர். ரொம்ப முயற்சிகள்லாம் எடுத்திருக்காரு. கதகளி மாதிரி என்ன பண்ணிருக்கணும், நம்மளுடைய அதற்கு இணையான ஒரு நடனம் தெருக்கூத்து, அத செவ்வியல் நடனமாக செவ்வியல் தன்மை பெற்றதாக மாற்றுவதற்கு பாடுபட்டவர் அப்படிங்கிறத பார்ப்போம். 128வது கேள்வி. சாண்டில்யன் எழுதியது கடல் புறா, வண்ண நிலவன் எழுதியது கடல் புறத்தில், ஜோடி குரூஸ் எழுதியது ஆழிசூழ் உலகு, வரீதயா கான்ஸ்தன்ட் எழுதியது கடல் சொன்ன கதை. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது இருக்கு சரியான ஆன்சர். கண்டிப்பா சாண்டில்யன் என்பது கேட்பாங்க. தற்கால இலக்கியங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்தாளர் சாண்டில்யன். கடல் புறாங்கிறது ரொம்ப புகழ்பெற்ற தமிழ் படைப்பு. 129வது கேள்வி. Who is considered as the head of the Tamil dramatist அப்படிங்கிறது கேக்குறாங்க. தமிழ் நாடகத்தின் தலைமை ஆசிரியர் என போற்றப்படுபவர் சங்கரதாஸ் சுவாமிகள் தான். ஆப்ஷன் ஏ. 130வது கேள்வி. கதரின் வெற்றி நாடகம் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர் யார் அப்படிங்கறத கேக்குறாங்க. ஆப்ஷன் சி. தேப்போ கிருஷ்ணசாமி. கதரின் வெற்றி அப்படிங்கிற நாடகத்தின் மூலமாக தேசிய உணர்வு பேட்ரியாட்டிசம் அப்படிங்கறத என்ன பண்ணிருக்காங்க, கிரியேட் பண்ண. Who kindled the spirit of patriotism through the play கதரின் வெற்றி அப்படிங்கறத கேக்குறாங்க. தேப்போ கிருஷ்ணசாமி அவர்கள். ரகசிய வழி என்ற ஆங்கில கதையை தழுவி இயற்றப்பட்ட தமிழ் நாடகம் மனோன்மணியம், பே. சுந்தரனார் அவர்களால் இயற்றப்பட்டது அப்படிங்கிறத பார்ப்போம். ரகசிய வழி அப்படிங்கிற கதையை தழுவிதான் இயற்றப்பட்டுச்சு. 132வது கேள்வி. பலியாடுகள் அப்படிங்கிற நாடக ஆசிரியர் யார்? கே.ஏ. குணசேகரன். பலியாடுகள் அப்படிங்கிற நாடக ஆசிரியர். The play மனோன்மணியம் was written by பி. சுந்தரனார். அப்ப மனோன்மணியத்தில் இருக்கக்கூடிய பாடல் தான் நீராறும் கடல் உடுத்து அப்படிங்கிற தமிழ்தாய் வாழ்த்து. அதை தமிழ்தாய் வாழ்த்தாக உருவாக்கியவர் யாரு, அதை அங்கீகாரம் கொடுத்தது யாருன்னு கேட்டாங்கன்னா முன்னாள் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள். 134. யாருக்கும் வெட்கமில்லை என்றும் நாடகத்தை எழுதியவர் யாருன்னு கேக்குறாங்க. சோ தான் எழுதியிருக்காரு அந்த நாடகத்தை. 135. வெண்மணி நிகழ்வை மையப்படுத்தி வெளிவந்த இந்திரா பார்த்தசாரதியினுடைய புதினம் எது? குருதிப்புணல். சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு எழுத்தாளர் இந்திரா பார்த்தசாரதி. அதனால என்ன பண்றாங்க, அந்த அம்மா பத்தி கேக்குறாங்க. 136. ஆசிரியர்களை அவர்களின் நூல்களோடு பொறுத்துக. ஜெயகாந்தன் ஞானரதம், நா. பார்த்தசாரதி தீபம், கண்ணதாசன் தென்றல், மீரா அன்னம் விடுத்தூது. ஆப்ஷன் டி. ஞானரதம் அப்படிங்கிற படைப்பு யாரும் எழுதியிருக்கா அப்படின்னு கேட்டா யாரும், ஜெயகாந்தன் அவர்களும் எழுதியிருக்கார். 137. வேங்கையின் மைந்தன் புதினத்தின் ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க. அகிலன். இவரும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர். வேங்கையின் மைந்தன் அப்படிங்கிற புதினம் அகிலன் எழுதியது. அடுத்ததா 138வது கேள்வி. Who is the author of the novel காகித சங்கிலிகள் அப்படிங்கிறது? காகித சங்கிலிகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் யாருன்னா சுஜாதா ரங்கராஜன். ஆப்ஷன் ஏ. 139. Who is the playwright of ஊன்றுகோல்? ஊன்றுகோல் நாடகத்தை எழுதியவர் யாருன்னா முடியரசன் எழுதியதுதான் ஊன்றுகோல் அப்படிங்கிற நாடகம். 140வது கேள்வி. சைவ திருமணங்கள்ல மகிழ்ச்சியுடன் ஓதப்படும் பாடல் இது என மு. வரதராசன் கூறும் பாடல் எது அப்படிங்கறத கேக்குறாங்க. சைவ திருமணம்னா தமிழ் முறைப்படி நடக்கக்கூடிய திருமணங்கள், புரோகிதர்களை கொண்டு நடத்தப்படாத திருமணங்கள் அப்படிங்கிறத பாக்குறோம். மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் என தொடங்கும் பாடல், அதுதான் என்னது ரொம்ப மகிழ்ச்சியோடு ஓதுற பாடல். மு. வரதராசனார் அதற்கு புகழாரம் சூட்டியிருக்கார். 141. தமிழ் குமரி எனும் கவிதை நூலை எழுதியவர் யார்? சாத்தூசு யோகியார் அவர் தான் எழுதியிருக்காரு தமிழ் குமரி அப்படிங்கிற கவிதை நூலை. இதெல்லாம் தற்கால இலக்கியங்கள்ல கேட்கக்கூடிய கேள்வி. சங்கர்லால் எனும் துப்பறியும் பாத்திரத்தை தனது நாவல்கள்ல அறிமுகப்படுத்திய நாவலாசிரியர் தமிழ்வாணன் அப்படிங்கிறவர் தான். அப்போ who has introduced the detective character சங்கர்லால் in his novels? டிடெக்டிவ் கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னு கேட்டாலும் யார் தான்? தமிழ்வாணன் தான் அதிகப்படியா பயன்படுத்திக்கிறத பார்க்கணும். மதிப்பெற்ற மைனர் நாவலாசிரியர் யாரு? நாவலிஸ்ட் ஆஃப் மதிப்பெற்ற மைனர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராமாமிர்தம்.
மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பத்தி என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா யூனிட் 8ல யூனிட் 4 பொறுத்தவரை சீர்திருத்த கருத்துக்கள்லையும் கேட்கிறாங்க. அதே மாதிரி நம்மளோட இலக்கியங்கள் சார்ந்தும் கேட்கிறாங்க. மதிப்பெற்ற மைனர், தாசியின் மோசவலை போன்ற நாவல்கள் எழுந்தது ராமாமிர்தம் அம்மையார். மூவலூர் சுயம்பு அப்படிங்கிற நாடக ஆசிரியரை திருமணம் செய்து கொண்டவர். பொட்டுக்கட்டும் சடங்கு சொல்லக்கூடிய தேவதாசி முறைக்கு எதிராக பல போராட்டங்களை பெரியாரோடும் திருவிக்காவோடும் இணைந்து நடத்திய ஒரு அம்மையார் அப்படிங்கிறத பாக்குறோம். முன்னோடி அப்படிங்கிறத பாக்குறோம். புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் இந்த அம்மா பேர்ல தான் வழங்குறாங்க அப்படிங்கிறது கூடுதல் செய்தி. முத்துலட்சுமி ரெட்டி அவர்களினுடைய முயற்சியின் அடிப்படையில சட்டமன்றத்துல தீர்மானம் இயற்றப்பட்டு 1947 என்ன பண்றாங்கன்னா பொட்டுக்கட்டும் சடங்கு ஒழிப்பு சட்டம் என்பது நிறைவேற்றப்பட்டது. இக்கால இலக்கியம் மற்றும் அதன் ஆசிரியர்கள் 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுன்னு தனி டாபிக்லேயே கொடுத்து கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. வண்ணதாசன் ஒரு சிறு இசை அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. இன்குலாப் எழுதியது காந்தல் நாட்கள். ராமகிருஷ்ணன் எழுதியது சஞ்சாரம். தர்மன் எழுதியது தர்மன் எழுதியது சூல் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆப்ஷன் சி. நூற்று 45வது கேள்வி, மணல் வீடு அப்படிங்கிற நாவலோட ஆத்தர் யாருன்னு கேக்குறாங்க. மணல் வீடு அனுத்தமா அவர்கள் எழுதியது மணல் வீடு. மேலாண்மை பொன்னுசாமியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற படைப்பு மின்சாரப்பூ. மின்சாரத்தை மேலாண்மை பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கலாம். எலக்ட்ரிசிட்டியை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு, அதனால ஒரு கீவேர்டு மாதிரி வச்சுட்டா மின்சாரப்பூ அப்படிங்கிறது மேலாண்மை பொன்னுசாமி அப்படிங்கிறது ஆன்சர். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மேத்தா எழுதியது. கல்மரம் திலகவதி எழுதியது. லைட்டா என்ன பண்ணி வச்சுக்கணும், எல்லா படைப்புகளையும் பார்த்து வச்சுக்கணும். குடும்பத்தில் ஒரு நபர் சிறுகதையினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா கி ராஜநாராயணன். கீரா எழுதியதுதான் குடும்பத்தில் ஒரு நபர் அப்படிங்கிறது. தமிழில் ஞானபீட விருது பெற்றவர்கள் யாரு? 2 பேர் வாங்கியிருக்காங்க. அகிலனும் ஜெயகாந்தனும் தான் ஞான்பீட் அவார்டு வாங்கினவங்க. சிறந்த பெண் எழுத்தாளர் பெயரினை மட்டும் சுட்டுங்க. சுரதா, சுஜாதா, மௌனி இதெல்லாம் என்னதான் ஆண்பார் எழுத்தாளர்கள். அம்பை CS லக்ஷ்மின்னு ஒரு எழுத்தாளர் உண்டு, அவங்கதான் அம்பை அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. தமிழ் எழுத்தாளர், சிறந்த தமிழ் எழுத்தாளர், பெண் எழுத்தாளர்ங்கிறத பார்க்கணும். அம்பை யாருன்னா இங்கிலீஷ்ல நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காங்க. அவங்களுடைய படைப்புகள் நிறைய ஆங்கிலத்துல வெளிவந்திருக்கு. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடி வெல்லும். பாரதியாரின் பாஞ்சாலி சபதத்துல இதனை சொன்னவர் யார் அப்படிங்கறத கேக்குறாங்க. அர்ஜுனன் சொன்ன ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு வரைக்கும் தமிழ்ல நீதி சார்ந்த எந்த ஒரு செய்திகள் வந்தாலும் முதல்ல சொல்லக்கூடிய டயலாக் இதுதான் சொல்லுவாங்க, தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடி வெல்லும் அப்படின்ட்டு. பாரதியாரினுடைய வார்த்தை இது. சொன்னது யாருன்னா இதுல ஆப்ஷன்ல பாரதியார் வச்சாங்கன்னா பாரதியார் தான் சூஸ் பண்ணணும். எழுதியது யார் அப்படின்னு. எந்த கதாபாத்திரம் பாஞ்சாலி சபதத்துல இந்த வார்த்தையை சொல்லுதுன்னு கேட்டாங்கன்னா அர்ஜுனன் கதாபாத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட வசனம் இது. Who's the author of the book? மறைந்து போன தமிழ் நூல்கள். ரொம்ப முக்கியமான ஒரு புக், மறைந்து போன தமிழ் நூல்கள் என்ற அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யார் அப்படிங்கறது கேக்குறாங்க. மயிலை சீனி வெங்கடசாமி தான் அதை எழுதியிருக்கு. 152 பசுவையா எனும் புனைப்பெயரில் புதுக்கவிதை எழுதியவர் சுந்தர ராமசாமி. ஹிஸ்டரி ஆஃப் டர்மரின் ட்ரீ, ஒரு புளிய மரத்தின் கதை அப்படின்ட்டு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாவல் எழுதினவர் சுந்தர ராமசாமி. பசுவையா அப்படிங்கிற ஒரு சூடோனிம்ல எழுதியிருப்பார். Who wrote புதுக்கவிதை ஃப்ரீ வர்ஸ் அண்டர் த பென் நேம் ஆஃப் பசுவையா. 153வது கேள்வி, ஆற்றங்கரை பிள்ளையார் அப்படிங்கிற சிறுகதையினுடைய ஆசிரியர் புதுமை பித்தன். மணிக்கொடி அப்படிங்கிற இதழ்ல நிறைய சிறுகதைகள் புதுமை பித்தன் எழுதியிருக்காரு. அதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கதை ஆற்றங்கரை பிள்ளையார் அப்படிங்கிறது. புள்ளின் நுனியில் பனித்துளி அப்படிங்கிறது. Who's the author of the haiku poem புள்ளி நுனியில் பனித்துளி? There are dews at the tip of the grass அப்படின்னு சொல்லி எழுதினது யாருன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ அறிவுமதி அப்படிங்கிறத பார்க்கணும். அறிவுமதி. 155 ஜெயகாந்தன் அக்னி பிரவேசம் அப்படிங்கிற ஒரு படைப்பு எழுதியிருக்காரு. அவர்கள் சிறுகதைகள்ல புட்போர்த்து சொல்லியிருக்காங்க. சிறுகதை ஆசிரியர்கள் மற்றும் சிறுகதைகள். மௌனி எழுதியது அழியாச்சுடர். புதுமை பித்தன் எழுதியது சாப விமோச்சனம். குப்பா ராஜகோபாலன் எழுதியது விடியுமா அப்படிங்கிறது. ஈஸியா என்ன பண்ணிடலாம், மேட்ச் பண்ணலாம். 2 3 4 1 அப்படிங்கறது ஆன்சர்.
புதுமை பித்தன் பொறுத்தளவுல சாப விமோச்சனம் முக்கியமான ஒரு கதை. அப்ப என்ன கேட்கலாம், சில சிறுகதைகள் கொடுத்து அதுல இருக்கக்கூடிய மையக்கரு குரூப் 4க்கு அந்த அளவு டெப்த் கேட்க மாட்டாங்க. மற்றபடி இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சாப விமோச்சனம் பொறுத்தளவுல அகலிகை ராமரினுடைய கால் துகள் பட்டு சாப விமோச்சனம் பெற்ற கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்ப என்ன பண்றான்னா, அப்படி ஒரு சாப விமோச்சனமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு ராமரை எதிர்த்து வாதம் செய்யற மாதிரி ஒரு கதை தான் சாப விமோச்சனம் அப்படிங்கிறது. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கதை. இப்போ என்னது 2, 3, 4, 1 அப்படிங்கிறது ஆன்சர். 156வது கேள்வி, லிரிக் பாடல்கள் என்று எவ்வகை பாடல்கள் குறிக்கின்றோம் அப்படிங்கிறாங்க. தன்னுணர்ச்சி பாடல்கள் தான் லிரிக் பாடல்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. 157, ஐடென்டிஃபை த ஆத்தர் ஆஃப் ஒரு வண்டி சென்ட்ரியூ, விச் ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் மோஸ்ட் சென்ட்ரியூ கலெக்ஷன் இன் தமிழ் அப்படிங்கிறத கேட்கிறாங்க. தமிழின் முதல் சென்ட்ரியூ தொகுப்பான ஒரு வண்டி சென்ட்ரியூ எனும் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஈரோடு தமிழன்பன். வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு எழுத்தாளர் ஈரோடு தமிழன்பன். 158, சூழ் நாவலினுடைய மையக்கதை எது அப்படிங்கிறாங்க. தண்ணீர் பிரச்சனை தான். இப்போ சூழ் அப்படிங்கிறது சோ தர்மன் எழுதிய ஒரு நாவல். ஃபுல்லா கரிசல் வட்டாரம், கோவில்பட்டியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் கரிசல் வட்டார பகுதிகள் அழைக்கிறாங்க. இப்ப கரிசல் வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனைகள், அதை சமாளிக்கிறதுக்கு மக்கள் எந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் எல்லாம் பாக்குறாங்கிறது தான் சூழ் அப்படிங்கிற நாவலின் மையக்கதையா இருக்கு. Whose nickname was பசுவையா among all the 4 great novelist literary creators அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ கீழ்கண்ட 4 பேர்ல பசுவையா அப்படிங்கிற பெயர் கொண்ட இலக்கிய படைப்பாளி யார் அப்படிங்கிறது கேள்வி. ஆன்சர் சுந்தர ராமசாமி அப்படிங்கிறதுதான். இப்போ சுந்தர ராமசாமி பொறுத்தளவுல 1931 இருந்து 2005 வரைக்கும் வாழ்ந்தவர். தமிழ் இலக்கியத்துல குறிப்பிடப்படக்கூடிய ஒரு முக்கியமான எழுத்தாளர் மற்றும் விமர்சகரா இருந்திருக்காரு. நாவலாசிரியர், சிறுகதை எழுத்தாளர், கவிஞர், இலக்கிய விமர்சகர்னு நிறைய ஜேர்னல்ஸ் வந்து இருந்திருக்கு. சுந்தர ராமசாமி நவீன தமிழ் இலக்கியத்தினுடைய முன்னோடிகள் ஒருத்தரா கருதப்படுறாரு அப்படிங்கிறத பத்தி பாக்குறோம். அடுத்தது, why is கல்கி praised as வால்டர் ஸ்காட் ஆஃப் தமிழ்நாடு? தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் என்று கல்கி போற்றப்பட காரணம் என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. காரணம் வரலாற்று நாவல்களை படிச்சதுதான். கல்கியை பொறுத்தளவுல 1899 இருந்து 1954 வரைக்கும் வாழ்ந்த ஒரு புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளரா இருந்திருக்காரு. ரா கிருஷ்ணமூர்த்தி என்ற இயற்பெயர் கொண்டவர். ஒரு 35 சிறுகதை தொகுதிகளை எழுதியிருக்காரு. புதினங்கள், கட்டுரைகள், பயண கட்டுரைகள் மற்றும் வாழ்க்கை வரலாற்று நூல்களை எழுதியிருக்காரு. மிகச்சிறந்த சமூக மற்றும் வரலாற்று புதினங்கள் எழுதியதற்காக பரவலா அறியப்படுறார். பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஒரு புதினம் மூலமாக வரலாற்று புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளரா இருந்திருக்காரு. இந்திய தேசிய விடுதலை போராட்டத்திற்கும் அவருடைய பங்களிப்பு கொடுத்திருக்காரு. தியாக பூமி அப்படிங்கிற இவருடைய புதினம் வந்து திரைப்படமா மாற்றப்பட்டிருக்கு. எல்லாமே முக்கியமான டேட்டாஸ் தான். குறிப்பிடத்தக்க வரலாற்று படைப்புகள் என்னென்ன அப்படின்னு பாக்குறப்போ பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், அலை ஓசை அப்படிங்கிறதுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒருத்தர் அப்படிங்கிறத பாக்குறோம். ஒரு கிரேட் நாவலிஸ்ட். ஏன்னா எதுக்காக வால்டர் ஸ்காட்னு சொல்றோம்னா, இங்கிலீஷ்ல வால்டர் ஸ்காட் ஒரு ஃபேமஸான ஹிஸ்டாரிக்கல் நாவலிஸ்ட். அதனால அவர் மாதிரியே அவர் எழுதினதுனால தமிழ்நாட்டில் வால்டர் ஸ்காட் அப்படின்னு ஒரு சொல்லுவோம். 161வது கேள்வி, who was awarded the சாகித்ய அகாடமி அவார்டு ஃபார் த புக் புதிய தரிசனங்கள்? புதிய தரிசனங்கள் அப்படிங்கிற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி பொன்னியிலன் அப்படிங்கறதா சரியான ஆன்சர். பொன்னியிலன். அடுத்த கேள்வி, ஏன்னா அந்த சாகித்ய அகாடமி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும், கேட்பாங்க எந்த எழுத்துக்காக எந்த படைப்புக்காக யார் வாங்கினா அப்படின்னு. திருநங்கைகள், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், who has written about them in புதுக்கவிதை, ஃப்ரீ வேர்ட்ஸ். திருநங்கைகளை பற்றி புது கவிதைகள்ல பாடினது யார் அப்படிங்கறது கேக்குறாங்க. ஆப்ஷன் பி நா காமராஜன் அப்படிங்கிறது தான். நா காமராஜன் பொறுத்தளவுல நவம்பர் 29, 1942 பிறக்கிறார். 2017 வரைக்கும் வாழ்ந்த ஒரு புதுக்கவிதை எழுத்தாளர். தமிழ் புதுக்கவிதை இயக்கம் முன்னோடியா இருந்திருக்காரு. தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நா காமராஜன் இருந்திருக்காரு. தொடக்கத்துல மரபு கவிதைகளை எழுதி வந்த இவர் காலப்போக்கில் என்ன பண்றாருன்னா வசன கவிதை, புதுக்கவிதைன்னு துறைகளுக்கு மாறி மாறி எழுதுறதுக்கு ஆரம்பிக்கிறார். உருவக கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அழகான கவிதைகளால பொருத்தமற்ற கொள்கைகளை சாடக்கூடிய காமராஜன் கவியரசு, சோசியலிச கவிஞர், புதுக்கவிதையின் முன்னோடி, புதுக்கவிதை ஆசான்னு நிறைய பேர்களை அழைக்கப்படுறாரு. அப்ப கவியரசு கண்ணதாசன் அழைக்கிறோம். காமராசனுக்கு என்ன பேர் இருக்கு? கவியரசுன்னு ஒரு பேர் இருக்கு. சோசியலிச கவிஞர், புதுக்கவிதையினுடைய முன்னோடி, இப்படிலாம் நிறைய பேர்கள்ல அழைக்கப்படுறாரு. அரசியலையும் இவருடைய பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கு. 163 பாருங்க, who's the presided among தமிழ் women novelist? என்ன கேக்குறாங்க? பெண் புதின எழுத்தாளர்களினுடைய முன்னோடி யார் அப்படிங்கறத கேக்குறாங்க. ஆப்ஷன் சி வைமு கோதை நாயகி அம்மாள். இப்போ வைமு கோதை நாயகி பொறுத்தளவுல தமிழகத்தை சார்ந்த ஒரு புதின எழுத்தாளர்.
துப்பறியும் புதினம் எழுதிய முதல் தமிழ் பெண் எழுத்தாளர், மேடை பேச்சாளர், கவிஞர், சமூக நல ஊழியர், நிறைய துறைகள்ல சாதிச்சிருக்காங்க. ஒரு இதழாசிரியர், ஜேர்னலிஸ்டாவும் இருந்திருக்காங்க. இந்திய விடுதலைக்காக போராடி இருக்காங்க. நிறைய துறைகள்ல உங்களுடைய கால்தடம் பதிக்கப்பட்டிருக்கு. சமகால எழுத்தாளர்கள் இவரை எப்படி எல்லாம் போட்டுறாங்க அப்படின்னா, நாவல் ராணி, கதாமோகினி, ஏக அரசி அப்படின்னா போற்றப்படுறாங்க. நிறைய கிட்டத்தட்ட 115 புதினங்களுக்கு மேல எழுதியிருக்காங்க. 59 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க. 1901 முதல் 1960 வரைக்கும் 35 ஆண்டுகள் எழுத்துலகம் மட்டுமே என்னது அவங்களுடைய வாழ்க்கையாக வாழ்ந்திருக்காங்க. 35 ஆண்டுகள் அவர்களுடைய பங்களிப்பு எழுத்துலகம், தமிழ் இலக்கியத்திற்கு ஒரு பெரும்பங்கு ஆற்றிய பெண்மணி வைமு கோதை நாயகி அம்மாள். 164வது கேள்வி பாருங்க. Who was awarded the சாகித்ய அகாடமி அவார்ட் ஃபார் த புக் கோபல்லபுரத்து மக்கள்? கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் யார் அப்படிங்கறது கேக்குறாங்க. கி ராஜநாராயணன். கீரா அப்படின்னு சுருக்கமா அழைக்கப்படுற கி ராஜநாராயணன் 1922 2021 வரை வாழ்ந்தவர். கரிசல் இலக்கியத்தினுடைய தந்தை அப்படின்னு கருதப்படுறாரு. கோவில்பட்டியில் பக்கத்துல இருக்கக்கூடிய இடைசவல் அப்படிங்கிற கிராமத்தை சார்ந்தவர் தான் கீரா. கி ராஜநாராயணனுடைய முழு பெயர் ராயங்குல ஸ்ரீகிருஷ்ணராஜ நாராயண பெருமாள் அப்படிங்கிறதுதான். கோபல்ல கிராமம், கோபல்லபுரத்து மக்கள், மாயமான், நாட்டுப்புற கதை களஞ்சியம்லாம் நம்ம முக்கியமான பிரபலமான இவருடைய படைப்புகளாக அறியப்படுகிறது. 1991 ஆண்டு சாகித்ய அகாடமி விருதை பெற்றவர் அப்படிங்கிறத பாக்குறோம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா இவர் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் வாய்மொழி பாரம்பரியத்தின் காவலர் அப்படின்னு அழைத்து இவருக்கு சிறப்புகள் கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க. Who's the author of the poem ஏசு காவியம்? கவியரசு கண்ணதாசன். அப்போ ஏசு காவியம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கவியரசு கண்ணதாசன். இவரை பொறுத்தளவுல 1927 முதல் 1981 வரை வாழ்ந்த தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் அப்படிங்கிறத பாக்குறோம். ஒரு கவிஞரும் கூட. 5000க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு. சண்டமாருதம், திருமகள், திரை ஒளி, தென்றல், தென்றல் திரை, முல்லை, கண்ணதாசன் ஆகிய இதழ்களினுடைய ஆசிரியரா இருந்திருக்காரு. தமிழக அரசினுடைய அரசவை கவிஞராக புகழப்பட்டவர். சாகித்ய அகாடமி விருது 1980 ஆண்டு சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காரு. 166வது கேள்வி பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகள்ல பாரதிதாசனிடம் தொடர்பில்லாத நூல் எது அப்படின்னா மலரும் மாலையும் தான். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, நிறைய தமிழச்சியின் கத்தி, எதிர்பாராத முத்தம், இதெல்லாம் யாருடைய படைப்புனா பாரதிதாசனினுடைய படைப்புகள் தான். மலரும் மாலையும் மட்டும் கவிமணி தேசிக விநாயகனாரினுடைய படைப்பு. அப்ப அவரை பொறுத்தளவுல 1876 முதல் 1954 வரை வாழ்ந்த ஒரு நாஞ்சில் நாட்டு கவிஞரா அறியப்படுறவர் தான் தேசிக விநாயகம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். 20ஆம் நூற்றாண்டில் குமரி மாவட்டத்துல தேரூர்ல வாழ்ந்த ஒரு புகழ்பெற்ற கவிஞர் தான். பக்தி பாடல்கள் எழுதியிருக்காரு. இலக்கியம் பற்றிய பாடல், வரலாற்று நோக்குடைய கவிதை, குழந்தை பாடல்களால் அதிகம் பாராட்டப்பட்டவர் நம்மளுடைய தேசிக விநாயகனார் அப்படிங்கிறத பாக்குறோம். குழந்தை பாடல்கள் நிறைய எழுதியிருக்காரு. இயற்கை பாட்டு, வாழ்வியல் போராட்ட கவிதை, சமூக பாட்டு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. நூல்கள் பாக்குறப்போ அழகம்மை ஆசிரிய விருத்தம், ஆசிய ஜோதி, மலரும் மாலையும், மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை, உமர்கையாம் பாடல்கள், தேவியின் கீர்த்தனைகள், குழந்தை செல்வம், கவிமணியின் உரைமணிகள், காந்தலூர் சாலை, இதெல்லாம் அவருடைய புகழ்பெற்ற படைப்பு. தோட்டத்தில் மேய்து வெள்ளைப்பசு அப்படிங்கிற பாடலும் நமக்கு நல்லா ஞாபகத்துல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பாடலா அமையும். அடுத்த கேள்வி பாருங்க. 167 மிகவும் புகழ்பெற்ற பாடலான கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வீர் தொகுத்து வெளியிட்டவர் யாருங்கிறத கேக்குறாங்க. வே ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தான். இந்த பாட்டு எப்ப பாடப்பட்டதுன்னா 1930 உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் பொழுது திருச்சியிலிருந்து வேதாரண்யம் தஞ்சாவூர் வரைக்கும் என்ன பண்றாருன்னா ராஜாஜி தலைமையில ஒரு ஊர்வலம், உப்பு சத்தியாகிரக ஊர்வலம் போகுது. அதுல என்ன பண்றாரு, இந்த பாடல் வந்து இயற்றப்பட்டது அப்படிங்கிறத பாக்குறோம். வே ராமலிங்கனார். இவருடைய சிறப்பு, தமிழ்நாட்டினுடைய முதல் அரசவை கவிஞராக அறியப்பட்டவர் வே ராமலிங்கனார். காந்திய கவிஞர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர். காந்திய கொள்கைகளின் மீது அதீத பற்றுடையவராகவும் அவரை பற்றி நிறைய பாடல்கள் இயற்றியவராகவும் இருந்ததுனால காந்திய கவிஞர் அப்படின்னு நம்ம சொல்றோம். 168வது கேள்வி. பொருத்தமற்ற நாவல் வகையை கண்டறிக, கீழ்காண்பனவற்றுள் எது வரலாற்று புதினத்தில் அமையாது? சிவகாமியின் சபதம், யவனராணி, செம்பியன் செல்வி, இதெல்லாமே வரலாற்று புதினம். சுந்தரி மட்டும் கிடையாது. ஆப்ஷன் டி அப்படிங்கறத சரியான விடை. 169வது கேள்வி. Who's the author of the historical novel ரத்தம் ஒரே நிறம்? ரத்தம் ஒரே நிறம் என்ற வரலாற்று புதினத்தினை எழுதியவர் சுஜாதா. சுஜாதா பொறுத்தளவு அவருடைய இயற்பெயர் ஸ்ரீ ரங்கராஜன் அப்படிங்கிறதா. 1935 முதல் 2008 வரை வாழ்ந்தவர். சுஜாதாங்கிற புனைப்பெயர்ல பரவலா நிறைய புதினங்கள் எழுதியிருக்காரு.
இந்திய புதின எழுத்தாளர், திரைக்கதை எழுத்தாளர், நிறைய பன்முக திறமை கொண்டவரா இருந்திருக்கார். 100க்கும் மேற்பட்ட புதினங்கள் எழுதியிருக்கார். 250 சிறுகதைகள், 10 அறிவியல் நூல்கள், 10 மேடை நாடகங்கள், ஒரு சில கவிதைகளை எழுதியிருக்கார். தமிழ் இலக்கியத்துல பரவலா அறியப்படுற எழுத்தாளர்கள் ஒருவராகவும் நிறைய இருக்காரு. ஆனந்த விகடன், குமுதம், கல்கி நிறைய இதழ்களுக்கு அவருடைய படைப்புகளை கொடுத்திருக்காரு. அறிவியல் கதைகளை அதிகமாக எழுதிய ஒருத்தராகவும் சுஜாதா ரங்கராஜன் அப்படிங்கிறவர் இருக்கார். அடுத்த கேள்வி பாருங்க. திருக்குறள் நீதி இலக்கியம் அப்படிங்கிறதுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூலின் ஆசிரியர் காத்தா திருநாவுக்கரசு. இவரை பத்தி கேட்டுட்டே இருக்காங்க. காத்தா திருநாவுக்கரசு திருக்குறள் நீதி இலக்கியம் அப்படிங்கிறதுக்காக சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்கார். ஞான்பீட் விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் யாவர்? ஞானபீடம் அப்படிங்கிற விருது பெற்றவர்கள் யார் யாரும் அப்படின்னா ஜெயகாந்தன் மற்றும் அகிலன். இந்த கேள்வி பார்த்திருக்கோம். ஜெயகாந்தனும் அகிலனும். யாரு படைப்புகள் இந்த பக்கம் கொடுக்குறாங்க, இந்த பக்கம் எழுத்தாளர்கள் கொடுக்குறாங்க, பொறுத்த சொல்லி கேட்கிறாங்க. நினைவு பாதை அப்படிங்கிறது நகுலன் எழுதியது. காகித மலர்கள் ஆதவன் எழுதியது. தந்திரபூமி எழுதினது இந்திரா பார்த்த சாரதி. கடல் புறத்தில் அப்படிங்கிறது வண்ண நிலவன் எழுதியது. ஆப்ஷன் சி 3-1 4-2 அப்படிங்கிறது இதுக்கு சரியான விடை. கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் சரியான இணையை தேர்வு செய்க. அன்பளிப்பு அப்படிங்கிற எழுதியது கு அழகிரிசாமி. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் புதுமை பித்தன். யுகசந்தி ஜெயகாந்தன். திருடன் மகன் திருடன் அப்படிங்கிறது கல்கி எழுதினது. ஆப்ஷன் டி. எல்லாமே கரெக்ட். 1 2 3 4 எல்லாமே கரெக்டா இருக்கு. பின்வருவனவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கீழ்காண்பவையில் எது பாரதியின் கவிதை இல்லை? ஆப்ஷன் ஏ புரட்சி கவி அப்படிங்கிறதுதான். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், பாப்பா பாட்டு மற்றும் தேசபக்தி பாடல்கள், பக்தி இயக்க பாடல்கள் எல்லாமே நிலவும் வான்மீனும் காற்றும் எல்லாமே பாரதியாரினுடையதுதான். ஆனா புரட்சி கவிங்கிறது அவருடையது இல்ல. பாரதிதாசன் எழுதினது புரட்சி கவி. 175 தமிழில் தோன்றிய முதல் குழந்தை இதழ் எது? பால தீபிகை அப்படிங்கறதான். குழந்தை இதழ்னா என்ன அர்த்தம்? சைல்டு மேகசின் சொல்லுவாங்க. சில்ட்ரன்ஸ் மேகசின் அப்படிம்பாங்க. முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கு தேவையான கருத்து படங்கள், கேலி சித்திர படங்கள், அவங்களுக்கான அவர்களினுடைய பங்களிப்பு செய்வதற்கான வாய்ப்பு இதெல்லாம் கொடுக்கறதா குழந்தை இதழ் அப்படிம்பாங்க. அது பால தீபிகை அப்படிங்கறதா முதல்ல தோன்றுன தமிழ்ல குழந்தை இதழ் அப்படிங்கறத பார்க்கிறோம். நூலாசிரியர்களையும் படைப்புகளையும் பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஈவேரா பெரியார் குடியரசு அப்படின்னு ஒரு படைப்பு எழுதியிருக்காரு. சி.என். அண்ணாதுரை வேலைக்காரி அப்படிங்கிறது புகழ்பெற்ற அவருடைய படைப்பு. மாதவையா எழுதிய பத்மாவதி சரித்திரம். ராஜம் ஐயர் எழுதிய கமலாம்பாள் சரித்திரம். ஆப்ஷன் டி 3 4 2 1. இதுல நமக்கு முக்கியமானவங்க ஈவேரா பெரியார், சி.என். அண்ணாதுரை. இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியமானவங்க. வேலைக்காரியும் குடியரசும் ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஏரியா. கேட்டுட்டே இருக்காங்க அந்த கொஸ்டின். பார்க்கணும். 177 தேசபக்தன் அதோடைய ஆசிரியர் யாருன்னா யார்தான்? திருவிகா தேசபக்தன் அப்படிங்கிற இதழை நடத்தினர். வ.உ.சி பொறுத்தளவில் என்ன பண்ணிருக்காருன்னா விடுதலை போராட்ட வீரர், சுதேசி கப்பல் விட்டவர், சுதேச இயக்க தலைவராக அறியப்படுகிறார். தமிழ்நாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்தவர், இரட்டை ஆயுள் தண்டனை பெற்றவர் அப்படிங்கிறத பாக்குறோம். சத்தியமூர்த்தி பொறுத்தளவுல சென்னையினுடைய மேயராக இருந்தவர். பூண்டி நீர்த்தேக்க திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியவர். இன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய தலைமையகம் சத்தியமூர்த்தி பவன் அப்படின்னு அழைக்கப்படுது. காமராஜரினுடைய அரசியல் குரு தீரர் சத்தியமூர்த்தி அவர்கள். 178 நண்பா உனக்கு ஒரு வெண்பா எனும் வைரமுத்து கவிதை உணர்த்தும் பாடுபொருள் என்னன்னா எய்ட்ஸ் அவேர்னஸ் பத்தி தான் அதுல பேசுவார். எய்ட்ஸ் விழிப்புணர்வு வைரமுத்துவினுடைய முக்கியமான கவிதை. தண்ணீர் எழுதியது அசோகமித்ரன். கரிப்பு மணிகள் ராஜம் கிருஷ்ணன். கல்மரம் திலகவதி. சாய்வு நாற்காலி தோப்பில் முகமது மீரான். ஆப்ஷன் சி அப்படிங்கறதான் கரெக்டான ஆன்சர். கரிப்பு மணிகள் யாரை பத்தி பேசியிருக்காங்க? உப்பள தொழிலாளர்களினுடைய வழி நிறைந்த வாழ்க்கையை பற்றி ராஜம் கிருஷ்ணன் பேசியது. கல்மரம் திலகவதி, சாய்வு நாற்காலி, தோப்பில் முகமது மீரான். ஹைக்கூ கவிதையின் தமிழ் பெயர் என்ன? குறும்பா அப்படிங்கறதுதான். ஹைக்கூனா குறும்பா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? வசன கவிதைன்னா என்ன அர்த்தம்? பொய்ட்ரிக் வெர்ஸ் அப்படிம்பாங்க. புது கவிதைனா ஃப்ரீ வெர்ஸ் அல்லது நியூ வெர்ஸ்பாங்க. செய்யுள்னா போயம்னு நமக்கு தெரியும். 181 நூல்களை அவற்றின் ஆசிரியரோடு பொறுத்துக. பார்த்திபன் கனவு கல்கி எழுதியது. தமிழ் சோலை எழுதினது திருவிகா. தேன்மழை சுரதா. வழிப்பயணம் தமிழ் ஒளி. ஆப்ஷன் பி 3 4 1 2 அப்படிங்கிறது சரியான விடை. Who's the author of the novel மலரும் சருக்கும்? டி செல்வராஜ் அப்படிங்கறத கொடுக்குறாங்க ஆன்சர். மலரும் சருகும் என்ற நாவலினுடைய ஆசிரியர் டி செல்வராஜ். வசன நடை கை வந்த வள்ளலார் வைதாளும் வலுவின்றி வைவாரே என வள்ளலாரை புகழ்ந்து பாடியவர் யார்? ஆறுமுக நாவலர்.
ஏன்னா ஆறுமுக நாவலர் தான் என்ன பண்ணிருப்பாருன்னா வள்ளலாரினுடைய படைப்புகள் மீது ஒரு கேஸ் ஒண்ணு போறாரு. ஆறு திருமுறைகளாக வள்ளலாரினுடைய பாடல்கள் கிட்டத்தட்ட 6000 பாடல்கள் தொகுக்கப்பட்டது தொழுவூர் வேலாயுதனாரர். அப்ப அந்த வள்ளலார் பாடின பாடல்கள்லாம் எப்படி இருக்கு? மருட்பாவா இருக்கு. அது திருவருட்பா கிடையாது. சைவ சமயங்களினுடைய ஆதி வைதீகத்தை புண்படுத்துற மாதிரி இருக்கு. வைதிக சைவர்களை என்ன பண்றாங்க? பாழ்படுத்துற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய வள்ளலார் பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாரு ஆறுமுக நாவலர். கோர்ட்டுக்கு வரும் பொழுது வள்ளலார் உள்ள நுழைறாரு. நீதிபதியிலிருந்து ஆறுமுக நாவலர் வரைக்கும் எல்லாரும் எழுந்து நின்று வணக்கம் சொன்னாங்களாம். கேஸ் போட்டவரை எழுந்து நின்று வணங்கி ஒரு வரலாறு வள்ளலாருக்கு உண்டு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஆறுமுக நாவலர் தான் சொல்ற வசன நடை கை வந்த வள்ளலார் வைதாலும் வலுவின்றி வைவாரே என வள்ளலாரை புகழ்ந்து பாடினது அவர் தான் அப்படிங்கிறத பார்க்கணும். 184 மரப்பசு எனும் புதினத்தை எழுதியவர் யார் அப்படிங்கிறத கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ தி ஜானகி ராமன் மரப்பசு அப்படின்னு எழுதினது. 185வது கேள்வி, தமிழில் வெளிவந்த முதல் புதுக்கவிதை தொகுப்பு எது? புதுக்குறள்கள் அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் பி. Which Tamil writer adulterated as காடு கமழும் கற்பூர சொற்கோ கற்பனை ஊற்றாமல் கதையின் புதையல் என புகழப்படுபவர் யார் அப்படிங்கிறத கேட்கிறாங்க. என்னது? காடு கமலும் கற்பூர சொற்கோ கற்பனை ஊற்றாம் கதையின் புதையல் அப்படின்னா புகழப்படக்கூடியவர் பாரதியார் தான். முன்னாடிலாம் கேட்ட மாதிரி என்ன பண்ண திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா அவரை பத்தி புகழக்கூடிய பாரதியாருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் எல்லாம் வரிசையா கொடுக்காம என்ன பண்றாங்க? கொஞ்சம் வித்தியாசமா கேட்கிறாங்க. காடு கமலும் கற்பூர சொற்கோ. சொற்கோன்னா என்ன அர்த்தம்? சொற்களுக்கு அரசன் அப்படின்னு அர்த்தம். கற்பனை ஊற்றாம் கதையின் புதையல். நிறைய அவருக்கு என்ன இருக்கு? இமேஜினேஷன்னாலே அது பாரதியார் தான் அப்படிங்கிறாங்க. கதைகளினுடைய பிறப்பிடம் பாரதியார் தான் அப்படின்னு கொடுக்குறாங்க. மூவாவின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அகல் விளக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அகல் விளக்கு. மு வரதராசனார் பொறுத்தளவுல தம்பிக்கு கடிதம் அப்படின்னு நிறைய கடிதங்கள் எழுதியிருக்காரு. கடித இலக்கிய தமிழ் கடித இலக்கியத்திற்கு மூவாவினுடைய பங்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்தது. உரைநடைகளுக்கு அதிக பங்களிப்பு செலுத்தியவர் அகல் விளக்கு அப்படிங்கிறது சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காரு. Method of narrating old epics and legendary stories through modern poetry is called என்ன அப்படிங்கிறத கேட்கிறாங்க. என்ன சொல்றாங்க? மிகச்சிறந்த புராணங்களையும் ரொம்ப இந்த லெஜெண்டரி ஸ்டோரிஸையும் எந்த வழியா சொல்லணுமா? புதுக்கவிதை வழியா சொல்றதுக்கு என்ன பேரு அப்படிங்கிறது கேள்வி. புதுக்கவிதைகள்ல பழங்கதையை துணையாக கொண்டு ஒரு கருத்தை விளக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய உத்தி முறை என்ன ஸ்ட்ராட்டஜினா தொன்மம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. தொன்மம். செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவியரசு. இந்த பாடலோடு தொடர்புடைய இருவர் யார்? பாரதியார், பாரதி தாசன். ஏன்னா இந்த வார்த்தைகள்லாம் சொந்தக்காரர் பாரதியார். இந்த வார்த்தைகளை சொல்லி புகழ்ந்தவர் பாரதிதாசன். இந்த வார்த்தைகள்லாம் யார் சொல்றா? பாரதிதாசன் பாரதியாரை புகழ்வதற்காக பயன்படுத்துறார். செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, அறம்பாட வந்த அறிஞர், புதிய மரம்பாட வந்த மறவர், தேசிய கவி, விடுதலை கவின்னு நிறைய பேர்கள் இருக்கு. என்ன சொல்றாங்க? குவிக்கும் கவிதை குயில், இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவியரசு எல்லாம் புகழ்றாங்க. 190வது பாருங்க. மலையாள மொழியில இயற்றப்பட்ட அக்னி சாட்சி என்ற நூலை தமிழின் அக்னி சாட்சி என்ற பெயரில் மொழிபெயர்த்ததற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? ஆப்ஷன் சி சிற்பி பாலசுப்ரமணியம். சிற்பி பாலசுப்ரமணியம் என்ன பண்ணிருக்காரு? மலையாளத்துல எழுதப்பட்டதான் அக்னி சாட்சிங்கிற ஒரு நூல். அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணதுக்காக அவருக்கு சாகித்ய அகாடமி அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. 191வது கேள்வி பாருங்க. பாடலை படித்துவிட்டு பொருத்தமான விடையை தேர்வு செய்க. வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி. இந்த பாடலை பாடியது பே சுந்தரனார். கரெக்ட் தான். மனோன்மணியம் பே சுந்தரனார் அவர்களால் இயற்றப்பட்டதுதான் இந்த பாட்டு. வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி. என்ன சொல்றாங்க? வள்ளுவத்தையும் திருவள்ளுவரையும் நம்ம படிச்சிட்டோம்னு வச்சுக்கோமே, அதை மறக்காம டெய்லி நம்ம உணர்ந்துட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு பொழுதும் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோமா? சாதிய பாகுபாடு, ஒரு குலத்துக்கு ஒரு நீதினு நம்ம சொல்ல மாட்டோம்ங்கிறத கொடுக்குறாங்க. எல்லா சாதியினருக்கும் பொதுநூல் திருக்குறள். மனுநீதி எல்லா சாதிக்கும் பொதுவானது இல்லை. சரிதான். மனுநீதிங்கிறது என்ன பண்ணாங்க? குறிப்பிட்ட 4 வர்ணத்தாரை பிரிக்குதாங்க. 4 வர்ணத்தாருக்கு மட்டுமே சொந்தமானது மனுநீதி அப்படிங்கிறத பாக்குறோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குரலோட இந்த பாடல் வரி பொருத்த முடியாது. மிகவும் சரிதான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். செய்யக்கூடிய தொழில்கள் நல்வினை தீவினையினால மட்டும்தான் ஒருவரினுடைய தரம் நிர்ணயிக்கப்படணுமே தவிர அவர்கள் பிறந்த குடியால் அல்ல அப்படின்னு சொல்றது திருக்குறள் அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த பாடல் மனோன்மணியம் என்னும் நாடக நூல்ல இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அதுவும் சரிதான். அப்போ 1, 2, 3, 4 அனைத்தும் சரி அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த கேள்வி.
கிண்டலாக அறிவுரை சொல்கின்ற ஒரு வகை வாய்மொழி இலக்கியத்தின் பெயர் என்ன அப்படின்னா சொலவடை அப்படிங்கறத பாக்குறோம். பழமொழி வேற, சொலவடை வேற. பழமொழி என்பது செவ்வியல் இலக்கியத்தினுடைய பார்ப்பட்டதா அறியப்படுது. சொலவடை அப்படிங்கிறது கிராமத்துல வாழக்கூடிய மக்கள் அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய சொல்லியல் வழக்கு சொலவடை அப்படின்னு சொல்றோம். கிண்டலாக அறிவுரை சொல்றதுதான் சொலவடை. 193 விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும், விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன் என்று பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் யார் அப்படிங்கறத கேக்குறாங்க. பாரதிதாசனை பத்தி புகழ்ந்து பாடினது நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் அப்படிங்கறத பாக்குறோம். விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும், விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன் அப்படின்னு பாரதிதாசனை புகழ்ந்து பாடினது ராமலிங்கம். 194 சதுர்தண்டி பிரகாசிகா என்ற நூலை எழுதியவர் வேங்கடமுகி அப்படிங்கிறவர் தான். 195 எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது? ஆப்ஷன் சி 2004 ஆண்டு. இந்தியாவினுடைய முதல் செம்மொழி தமிழ் தான். செம்மொழின்னு அறிவிக்கப்படுறதுக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றதுக்கு நிறைய என்ன வச்சிருக்காங்கன்னா தகுதிப்பாடுகள் வச்சிருக்காங்க. 16 செவ்வியல் இலக்கிய தன்மைகளை கொண்டது தமிழ்ல தேவனைய பாவாணர் அதுக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கிறார். பரதிமார் கலைஞர் முதல் என்ன பண்றாரு? செம்மொழி தமிழ் மொழி ஒரு செம்மொழியே அப்படின்னு நிறுவுறாரு. இந்த மாதிரி நிறைய தமிழறிஞர்கள் தனித்தமிழ் இயக்கங்களினுடைய விளைவாக 2004 ஆண்டு இந்திய அரசு முதல் செம்மொழியாக தமிழ் மொழியை அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ். ஆப்ஷன் 196 பாருங்க. கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடருக்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம், இக்கவிதை வரிகளுக்கு உரியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ என்னதான் இந்த உலகத்துல வாழும் பொழுதே கல்வியை கொடுக்கல அப்படின்னா அந்த வழங்க வேண்டிய பொறுப்புல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஆளக்கூடிய வர்க்கத்தினரா இருக்கலாம் அல்லது அமைச்சர்களா இருக்கலாம். கல்வி வழங்கக்கூடிய பொறுப்புடையவர்கள் சரியா என்ன பண்ணிருக்கணுமா? கல்வியை வழங்கியிருக்கணுமா பாமர மக்களுக்கு, பாட்டாளி மக்களுக்கு. ஒருவேளை அந்த கல்வியை வழங்கலன்னா இறந்ததற்கு பின்னாடி அவங்களுக்கு என்ன இருக்கான்? தூக்கு மரம் இருக்கு அப்படிங்கிறது. கல்வியை காணுங்கால் கல்வி நல்கா கசடருக்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம், கவிதை வரிகளுக்கு உரியவர் பாரதிதாசன். ஆப்ஷன் ஏ. 197 பாருங்க. Who's the poet for the verse போற்றுவார் போற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் சொன்னது யார் தான்? சி. ஆப்ஷன் சி கண்ணதாசன் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருக்காரு. Who's the author of the book குறளோவியம்? குறளோவியம் என்ற நூலினுடைய ஆசிரியர் மு. கருணாநிதி. நீடுதுயில் நீக்கப்பாடி வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் சி பாரதியார். அடுத்த கேள்வி, பாரத சக்தி காவியம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேக்குறாங்க. பாரத சக்தி காவியம் என்பது விடுதலை குறித்து சுதந்திர காலத்துல இயற்றப்பட்ட பாடல். சுதானந்த பாரதியார் அவர்களால் எழுதப்பட்டது. ஆப்ஷன் சி.